விஜயின் ஜனநாயகனை வீழ்த்திய ரஜினியின் கூலி வெளியான மாஸ் அப்டேட். நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கூலி. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் பாலிவுட் நடிகர் அமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இவர்களுடன் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், பூஜா ஹெக்டே, கிஷோர், ஷௌபின் ஷாஹிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர். ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் மற்றும் சிக்கிடு வைப் பாடலின் ப்ரோமோ வீடியோ என அனைத்தும் இணையத்தில் வைரலானது. இந்த வருடம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. ரஜினிகாந்தின் வரவிருக்கும் கூலி படத்திற்கான எதிர்பார்ப்பு உச்சத்தில் எட்டியுள்ள நிலையில் இந்த திரைப்படத்தின் வெளிநாட்டு உரிமம் 81 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தமிழ் சினிமாவில் அதிக தொகை விற்கப்பட்ட படமாக கூலி மாறியுள்ளது. அது மட்டுமின்றி அண்டைய மாநிலங்களில் விநியோகஸ்தர்களுக்கான உரிமமும் அதிக தொகைக்கு பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஜய் ஜனநாயகன் படத்தின் வெளிநாட்டு உரிமம் 75 கோடிக்கு விற்கப்பட்டுள்ள நிலையில் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் 81 கோடிக்கு விற்பனையாகி தமிழ் படங்களின் அதிக தொகையை விற்பனையான படம் என்று சாதனையை பெற்றுள்ளது. இதுவரை விஜயின் ஜனநாயகன் படம் தான் அதிக விலைக்கு விற்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது ரஜினிகாந்தின் கூலி திரைப்படமும் அதிக விலைக்கு விற்பனையாகி விஜய் படத்தின் சாதனையை முறியடித்துள்ளது. இதற்கு முன்னர் விஜய் நடிப்பில் வெளியான தி கோட் படத்தின் வெளிநாட்டு உரிமைதான் அதிக விலைக்கு விற்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.